இது நாள் வரைக்கும் எல்லா மீனராசிக்காரர்களுக்குமே தெரியும் நிறைய பிரச்சனைகளை இவர்கள் சந்தித்தார்கள் அப்படின்லாம் சும்மா மேலோட்டமா சொல்வது போல் சொல்லாமல் இவர்கள் என்ன நடந்தது அப்படின்னா விரையாதிபதி சாட்டான் விரயத்துல ஆட்சி, அதுலயே டோட்டலா சீன் க்ளோஸ், ஜீரோவெல்லாம் விட கீழே போயாச்சு. அப்புறம் ராசியில் ராகு அப்பவே, பிறகு ராகு விரயத்தில் இந்த பக்கம் ராசியில சாட்டன் ஜென்ம சனி. அந்த ஜென்ம சனியும் விரையாதிபதி ராசியில உட்கார்ந்தது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கத்துல இருந்து நமக்கு ஏதாவது குரு கை கொடுக்குமான்னு பார்த்தா, ஒரு 3 டான் சேர்ந்து ஒருத்தரை கதற விட்டா, ஒருத்தருக்கு குத்து விட்டா என்ன நடக்குமோ அதையெல்லாம் மொத்தமா சந்திச்சு இனி வாழ்வோமா, இனி இந்த கிரிட்டிக்கல் கேர், இன்டென்சிவ் கேர் எல்லாம் தாண்டி அதுக்கும் மேல போயாச்சு, பொழைப்போமா அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு தான் நிறைய மீனராசிக்காரர்கள் சின்ன பின்னம் ஆனார்கள்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லாருக்கும் வருவது கண்ணீர் அப்படின்னா, மீனராசியை பொறுத்தவரை இதனால் வந்தது இரத்த கண்ணீர். இப்போ இவர்களுக்கு என்னன்னா, அந்த கர்மா பூமரங் தியரி அப்படிங்கிறது முடிந்து விட்டது, தண்டனை முடிந்து விட்டது. இதுல இவங்க டியூஷன் ஃபீஸே கொடுக்காமல் பாடத்தை பழகினார்கள். என்ன பாடம்? யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான், யார் நம்மளுடைய ரத்தத்தை மட்டும் உரிவார்கள், நமக்காக ஒரு வாட்டர் பாட்டில் கூட கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இவர்களுக்கு தெரிந்து விட்டு, ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷினை கண்ணில் பிக்ஸ் பண்ணினா எப்படி நடக்குமோ, ஒரு நபரை பார்த்த உடனேயே அலசி ஆராய்ந்து அவங்கள யாரு பிளஸ் யாரு மைனஸ் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ஸ்கேனிங் ப்ராசஸ்க்கு தயாராகி விட்டார்கள். நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஜூன் மாதத்திற்குண்டான பலன்களை இப்பொழுது பிரித்து மேய்வோம். முதலில் பலன்களை பார்ப்போம், பிறகு கிரக நிலைகளில் என்னென்ன மாற்றங்கள் என்பதையும் விளக்கமாக காணலாம். மீனராசிக்குத்தான் இந்த பலனை சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். இது கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இது நாள் வரைக்கும் எல்லா மீனராசிக்காரர்களுக்குமே தெரியும் நிறைய பிரச்சனைகளை இவர்கள் சந்தித்தார்கள் அப்படின்லாம் சும்மா மேலோட்டமா சொல்வது போல் சொல்லாமல் இவர்கள் என்ன நடந்தது அப்படின்னா, விரையாதிபதி சாட்டான் விரயத்துல ஆட்சி, அதுலயே டோட்டலா சீன் க்ளோஸ், ஜீரோவெல்லாம் விட கீழே போயாச்சு. அப்புறம் ராசியில் ராகு அப்பவே, பிறகு ராகு விரயத்தில் இந்த பக்கம் ராசியில சாட்டன் ஜென்ம சனி. அந்த ஜென்ம சனியும் விரையாதிபதி ராசியில உட்கார்ந்தது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கத்துல இருந்து நமக்கு ஏதாவது குரு கை கொடுக்குமான்னு பார்த்தா, அவர் சதுர் கேந்திரத்தில் கேந்திராதிபத்திய தோஷம், அதுவும் அர்த்தாஷ்டம குரு. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு நேரத்துல ஒரு டான் நம்மள அடிச்சாலே நம்ம வாங்க முடியாது. ஒரு 3 டான் சேர்ந்து ஒருத்தரை கதற விட்டா, ஒருத்தருக்கு குத்து விட்டா என்ன நடக்குமோ அதையெல்லாம் மொத்தமா சந்திச்சு இனி வாழ்வோமா, இனி இந்த கிரிட்டிக்கல் கேர், இன்டென்சிவ் கேர் எல்லாம் தாண்டி அதுக்கும் மேல போயாச்சு, பொழைப்போமா அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு தான் நிறைய மீனராசிக்காரர்கள் சின்ன பின்னம் ஆனார்கள்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லாருக்கும் வருவது கண்ணீர் அப்படின்னா, மீனராசியை பொறுத்தவரை இதனால் வந்தது இரத்த கண்ணீர். அந்த கண்ணீருக்குள்ள நிறைய அர்த்தங்கள், நிறைய துக்கங்கள், நிறைய சோகங்கள், தோல்விகள், அவமானங்கள், டோட்டலா பேனிக் சிச்சுவேஷனில் தான் இவர்களுக்கு இது நாள் வரை இருந்தது. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து ரொம்ப இந்த குரு பயிற்சிக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். ஏன் அப்படின்னா, இது நாள் வரை சாட்டான் இவர்களை தண்டித்தார்களா அப்படின்னு பார்த்தா, சாட்டான் தண்டித்தார், அதே நேரத்தில் கண்டித்தார்.
இப்ப சாட்டன் கண்டித்தது அப்படிங்கிறத நம்மளுடைய கர்மாவை நல்வழிப்படுத்தினார். உன் கர்மால நீ எந்த பந்த சவுத்துல வீசினியோ அதே பந்து தான் உன் கைக்கு திரும்ப வருகிறது. நீ அன்னைக்கு என்ன தப்பு அடுத்தவர்களுக்கு செய்தாயோ அந்த தவறை இன்னைக்கு அடுத்தவர்கள் உனக்கு செய்கிறார்கள். ஒரு குழந்தையா நீ இருந்த போது உங்க அப்பா அம்மாக்கு என்னென்ன தொந்தரவை கொடுத்தையோ அதை உனது குழந்தைகள் உனக்கு இப்பொழுது கொடுக்கிறார்கள். அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பேலன்ஸும் இல்லாமல் கர்மாவை இப்பொழுது சாட்டன் சுத்தமா கிளென்ஸ் செய்து விட்டார். அதாவது இப்போ ஒரு மாதிரி ஒரு முற்றிலும் பக்குவ நிலைக்கு மீனராசிக்காரர்கள் வந்து விட்டார்கள். தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அவர்கள் செய்த அந்த வருத்தத்துக்கு, அவர்கள் செய்த அந்த தவறுக்கு ஒரு மாதிரி மன்னிப்பு கேட்டு மறத்து போன நிலைமைக்கு வந்து விட்டார்கள். ரொம்பவும் பக்குவப்படுத்தி விட்டார்கள். இப்போ இவர்களுக்கு என்னன்னா அந்த கர்மா பூமரங் தியரி அப்படிங்கிறது முடிந்து விட்டது. தண்டனை முடிந்து விட்டது. இதுல இவங்க டியூஷன் ஃபீஸே கொடுக்காமல் பாடத்தை பழகினார்கள். என்ன பாடம்? யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான், யார் நம்மளுடைய ரத்தத்தை மட்டும் உரிவார்கள், நமக்காக ஒரு வாட்டர் பாட்டில் கூட கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இவர்களுக்கு தெரிந்து விட்டு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷினை கண்ணில் பிக்ஸ் பண்ணினா எப்படி நடக்குமோ ஒரு நபரை பார்த்த உடனேயே அலசி ஆராய்ந்து அவங்கள யாரு பிளஸ் யாரு மைனஸ் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ஸ்கேனிங் ப்ராசஸ்க்கு தயாராகி விட்டார்கள். ஒரு இன்டகிரேட்டட் ஏஐ சாஃப்ட்வேரை எப்படி உள்ளே வைத்துக் கொண்டு நடமாடுவார்களோ அந்த அளவுக்கு இவர்கள் முதிர்ச்சி அடைந்து விட்டார்கள்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சி இப்ப நடந்திருக்கிறதே, இது இவர்களுக்கு ஒரே கல்லில் 2 மேங்கோ. என்னன்னா அர்த்தாஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் இருந்து கேந்திராதிபத்திய தோஷத்திலிருந்து ராசியாதிபதி குரு வெளியில வருவது ஃபர்ஸ்ட் மேங்கோ. இதே குரு பகவான் உச்சமடைந்து விசேஷ பார்வையாக ராசியை பார்ப்பது, ராசியில் இருக்கக்கூடிய சாட்டானை பார்ப்பது, சாட்டானை நீர்த்து போக வைப்பது, நம்மை சுருட்டிய அந்த சாட்டானை சுருட்ட போவது, இது செகண்ட் மேங்கோ. இதனுடைய ரிசல்ட் என்னன்னா ராசியாதிபதி உச்சமடைகிறார், பொலிவு பெறுகிறார், முழு உருவம் பெறுகிறார். அவர் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தையும் பாக்கியத்தையும் ராசியையும் இன்னும் 1 வருஷம் பார்க்க போகிறார். இந்த ஜூன் மாதத்துல நம்மளுடைய வெற்றி ஸ்தானாதிபதி, அவரே அஷ்டமாதிபதியா இருந்தாலும் சுக்கிரனும் உள்ளே சேருகிறார், புத்திகாரகன் புதனும் சேருகிறார். இந்த 3 கிரகங்களின் கூட்டணி உங்களுக்கு லாபத்தை பார்க்கிறது. அது நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் இடம் பூமியை குறிகாட்டுகிறது. முதல்ல 4ஆம் இடத்திலிருந்து ஜீவனத்தை இந்த கூட்டணி பார்க்கிறது. இப்போ லாபத்துக்கு 2 ஒளி கிரகங்கள், 2 நிதி கிரகங்களின் பார்வை, ஒரு புத்திகாரகனின் பார்வை, 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்ப்பது, 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்ப்பது, பார்வை பரிமாற்றம், அதுவும் பாக்யாதிபதிக்கும் ஜீவனாதிபதிக்கும். சூரியன் 4ஆம் வீட்டில் நிஷ்பலம், அவர் 10ஆம் வீட்டை பார்ப்பது, பாக்யாதிபதி சொந்த வீட்டை பார்ப்பது. இப்போ ரொம்ப நாளா சாப்பிடாம பசி பட்னியில் ஏங்கி கொண்டிருந்த ஒரு நபருக்கு ஒரு ஸ்கொயர் மீல் கிடைத்தால் எப்படி இருக்கும்? பாலைவனத்தில் ஒரு ஓயாசிஸ், ஒரு தடாகத்தை, ஒரு பாலைவன சோலையை நாம் சந்தித்தால் எப்படி இருக்குமோ அதற்குண்டான பலனை கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு பிறகு இவர்களுக்கு கிடைக்கிறது. இதுல என்ன ஒரு பியூட்டினா, இது இவர்களுக்கு மட்டும் இல்லாமல் இவர்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் இவர்களுடைய குழந்தைகளுக்கும் கிடைக்கிறது. இப்ப நான் மட்டும் நல்லா இருக்கேன், என் வீட்டுக்காரருக்கு ஒண்ணுமே இல்லையே, இல்ல என் சம்சாரத்துக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு ஒரு நபர் வருத்தப்படாமல் புத்திரஸ்தானத்தில் களத்திர காரகனாகவும் சேர்ந்து இந்த பலம் பெறுவதனால் இது ஒரு ஒட்டுமொத்த ஃபேமிலி பேக்கேஜாக லாபத்துக்கு திருஷ்டி பலம், பார்வை பலமாக வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இத்தனை நாளா நின்னுகிட்டு இருந்த கிளாக்கு இனிமே ஓட ஆரம்பிக்கும். இத்தனை நாளா செல்ஃப் எடுக்காமல் இருந்த வாகனம் இனிமேல் பளிச்சென்று ஓடுவதற்கு தயாராகி விட்டது. இது 5ஆம் இடத்தில் உச்சம்ங்கிறதுனால, இது 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம்ங்கிறதுனால நோய் கடன் எதிரிக்கு விரயம்,
நோய் எதிரி கடன் விசர்ஜனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நோயிலிருந்து, கடனிலிருந்து, எதிரிகளிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய அமைப்பு. மேலும் வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாய். இப்போ ஃபியூஸ் போன பல்பு பிரகாசமா எரிவது போல் ஒரு தைரியமா, ஒரு வீரியமா, ஒரு எனர்ஜெட்டிக்கா, டைனமிக்கா, சிங்கம் படத்துல எப்படி சூர்யா சார் புல்லட்ல வரும்போது நமக்கு ஒரு புல்லரிப்பு ஏற்படுமோ அது போல் தட வென்று வரக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடத்தில் கேது. இந்த கேது உபஜயஸ்தானத்தில் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆகணுங்கிறதெல்லாம் கட்டளை. எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஒரு கல்லுல ஒரு மேங்கோ 2 மேங்கோ இல்ல பிரதர், 9 மேங்கோவுமே அடிக்கக்கூடிய அமைப்பு மீன ராசிக்கு கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு பிறகு இந்த ஜூன் மாதம் 2026 கணக்கு ஆரம்பம். அதான் நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்வாரு, அந்த ஆண்டவனே ஏன் பக்கம் சொல்வாரு பாத்தீங்களா, அது இப்பொழுது மீனராசிக்கு ஒத்து வருகிறது. தேடி பார்த்தா ஒரு மைனஸ் பாயிண்ட் 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு. இந்த ராகுவிற்கு சூரியன் அதாவது திரிவோணத்தில் அமர்கிறது. கடன் வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக கடன் வாங்கணும். வாய்ப்பு வருதுங்கிறதுக்காக தாறுமாறாக கடன் வாங்கி விடக்கூடாது. மேலும் வெளிநாட்டு பயணம், கூடுதல் கவனம், ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ், பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவும் பத்திரமாக நீங்கள் எடுத்துக்கணும். இல்லைன்னா அங்க போய் நம்ம ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். மீனராசி சகோதரிகளுக்கு கணவனுக்கு ஃபுல் நல்ல ஒரு பூரண வெற்றி அப்படிங்கிறது ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளுக்கும் இருக்கிறது. மாணவர்கள் கல்வியில் கூடுதலான விஷயங்களை வெளிப்படுத்துவார்கள். வயதில் மூத்த நபர்களுக்கு குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய சமாதானமும் வெற்றியே இவர்களுடைய சமாதானமும் வெற்றியுமாக மாறுகிறது. மெயினா கால் பாதங்கள், ஆர்த்தோ பெயின், லெக் பெயின் இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் தேவையான சின்ன சின்ன வைத்தியங்கள் எடுத்துக்கொள்வது, ஃபிட்னஸ், வாக்கிங் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தியை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பரிகாரம் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு, அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி திதிகளில் வாராகி அம்மன் வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தியையும் மேன்மையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். பலவிதமான சோதனைகளும், தோல்விகளும், அவமானங்களும், தண்டனைகளும் மீனராசிக்கு தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. வாய்ப்பை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இப்போ நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை நாம் எடுத்துக்கொண்டால், ஜூன் மாதம் 9ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசி மண்டலத்துக்குள் அமர்ந்து குரு சுக்கிரன் கூட்டணியாக மாற இருக்கிறார். மேலும் ஜூன் மாதம் 16ஆம் தேதி சூரியன் என்ற கிரகம் ரிஷபராசி மண்டலத்திலிருந்து மிதுனராசி மண்டலத்துக்குள், அதாவது ஆனி மாதத்தின் தொடக்கத்தில் மிதுனராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஜூன் 20 இது நாள் வரை சொந்த வீட்டில் இருந்த செவ்வாய் என்ற கிரகம் மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஜூன் 23ஆம் தேதி புதன் என்ற கிரகம் தனது சொந்த வீடான மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசிக்குள் அமர்ந்து புதன், சுக்கிரன், குரு கூட்டணியாக, இந்த கூட்டணியானது எந்தெந்த ராசிக்கு 6, 7, 8 வருகிறதோ அந்தந்த வீடுகளுக்கு சந்திர அதியோகமாக சுபயோகங்களை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. இப்போ இந்த கூட்டணி பார்வைகள்ல மைனஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா, சனி பகவான் தனது 3வது பார்வையாக செவ்வாய் என்ற கிரகத்தை பார்க்க இருக்கிறார். இது சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் விபத்து என்றுதான் சொல்லப்படுகிறது. இதில் கொஞ்சம் கவனமாக அந்தந்த ராசிக்காரர்கள் இருந்து கொள்ள வேண்டும். மேலும் செவ்வாய் என்ற கிரகம் 8வது பார்வையாக தனுராசி மண்டலத்தை பார்க்க போகிறார். மேலும் சனி என்ற கிரகம் 10வது பார்வையாக தனுராசி மண்டலத்தை பார்க்க போகிறார். இந்த வீட்டுக்கும் குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. எனவே காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் இதற்கு தேவையான பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.